வணக்கம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. நீங்க நமக்கு எல்லா இடங்கள்லயும் கிடைக்கிறது விதையில்லாத பழங்கள். இந்த விதையில்லாத பழங்கள் நல்லதான்னு கேட்டா கண்டிப்பா நல்லது கிடையாது. ஏன்னா இந்த விதையில்லாத பழங்கள்ல அவங்க அந்த பழங்களோட அந்த செடியோட இனப்பெருக்க மண்டலத்தை வேலை செய்ய விடாத மாதிரி அதுக்கு ஊசிகளோ இதையும் போட்டிருப்பாங்க. அதாவது நான் சொல்லணும்னா இதோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா ஒர்க் பண்ணாதது மாதிரி அதை சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதை சாப்பிடும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கும் நம்மளும் விதை இல்லாத தன்மைக்கு ஆளாகிறோம். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வீடுகள்லயுமே ஒரு குழந்தைக்கு 2 குழந்தைங்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. ஸோ நான் இதை நம்ம என்ன பண்ண முடியும்னா, நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு விவசாயியா இருந்தா தயவு செஞ்சு விதை இல்லாத பழங்கள் வர்ற செடிகளை தயவு செஞ்சு பயிரிடாதீங்க. இது உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்க வீட்லயும் ஒரு குழந்தை இருக்கு, அதோட எதிர்காலத்துக்காகவும் நான் இதை சொல்றேன். நீங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க விவசாயியா இருந்தா தயவு செஞ்சு இது வரைக்கும் நீங்க பயிரிட்டது போதும், இனிமேலாவது இதை ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களுக்கு இனிமேல் விதை உள்ள பழங்கள் நல்ல வியாபாரம் ஆகும். அதுக்காக தான் நான் சொல்றேன், உங்களோட வருமானமும் பாதிக்காது, நீங்க நல்ல காரியம் பண்றோங்கிற ஒரு ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வாடிக்கையாளரா இருந்தா, அதாவது நீங்க கஸ்டமரா இருந்தா தயவு செஞ்சு எந்த கடையிலையும் விதை இல்லாத பழங்களை வாங்காதீங்க. நீங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய வயசானவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதை வாங்காதீங்க. நம்ம வாங்காம இருக்க என்னன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாது. யாருமே வாங்கலங்கும் போது அவங்க நேச்சுரலி அவங்க விதை உள்ளதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிக்கிறாங்க, கிரேப் சீட்ல, கொய்யாப்பழ விதைகள்ல நிறைய கேன்சரை தடுக்கிற மருந்துகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அந்த அளவுக்கு போலேனா கூட சாதாரண விதையில்லாத பழங்களை சாப்பிட்டு நம்மளோட சந்ததிகளுக்கு நம்ம ரொம்ப பெரிய கெடுதல் பண்ணிட்டு இருக்கோம். அதை கொடுத்து தயவு செஞ்சு வாங்காதீங்க. எந்த இடத்துல உங்களுக்கு இவ்வளவுதான் ஒரு பழம் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா கூட அது விதையில்லாத பழமா இருந்தா நீங்க கண்டிப்பா வேண்டான்னு நம்ம நினைப்போம், நம்ம ஒருத்தரால என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு. இப்படி ஒருத்தரும் நினைச்சா நம்மளால எந்த மாற்றத்தையும் என்னைக்குமே கொண்டு வர முடியாது. நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணி அது வேண்டான்னு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்க கண்டிப்பா இந்த விதையில்லாத பழங்கள் கண்டிப்பா ஒரு நாள் மாறும். நம்மளோட ஒரு ஸ்டேட் மாறும்போது இதை பார்த்து பல ஸ்டேட்ல மாறுவாங்க. இதனால நம்ம மொத்த இந்தியாவே அந்த ஒரு விதையில்லாத நாடா இல்லாம இருக்கிறத நம்ம மாத்தணும். இதுதான் என்னோட ஆசை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.